இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் சேர்க்கப்பட்டுள்ளன? சரியான விடை பி. பகுதி 3. அடுத்த வினா. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? சரியான விடை சி. அமெரிக்கா. அடுத்த வினா. அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுகின்றன? சரியான விடை ஏ. சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை. அடுத்த வினா. அரசியலமைப்பு ஆரம்பத்தில் எத்தனை வகையான அடிப்படை உரிமைகளை வழங்கியிருந்தது? சரியான விடை டி. 7. அடுத்த வினா. தற்போது இந்திய குடிமக்கள் எத்தனை அடிப்படை உரிமைகளை அனுபவித்து வருகிறார்கள்? சரியான விடை பி. 6. அடுத்த வினா. 1978ஆம் ஆண்டின் 44வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின்படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது? சரியான விடை டி. சொத்துரிமை. அடுத்த வினா. எந்த விதி இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது? சரியான விடை டி. சட்டப்பிரிவு 32. அடுத்த வினா. தீண்டாமை ஒழிப்பு பற்றி உத்தரவாதம் அளிக்கும் அரசியலமைப்பு விதி எது? சரியான விடை டி. சட்டப்பிரிவு 17. அடுத்த வினா. தேசிய அவசர நிலையின் போது கூட எந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது? சரியான விடை சி. சட்டப்பிரிவு 20 மற்றும் 21. அடுத்த வினா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்தின்படி அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு என்பதை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை ஏ. சட்டப்பிரிவு 14. அடுத்த வினா. கல்வி உரிமை எந்த விதியின் கீழ் ஒரு அடிப்படை உரிமையாகச் சேர்க்கப்பட்டது? சரியான விடை ஏ. சட்டப்பிரிவு 21A. அடுத்த வினா. மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்யும் விதி எது? சரியான விடை பி. சட்டப்பிரிவு 15. அடுத்த வினா. இந்திய அரசியலமைப்பின் விதி 16 எதனை பற்றி கூறுகிறது? சரியான விடை சி. பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். அடுத்த வினா. இராணுவம் மற்றும் கல்வி சார்ந்த பட்டங்களைத் தவிர மற்ற அனைத்து பட்டங்களையும் ஒழிக்கும் விதி எது? சரியான விடை டி. சட்டப்பிரிவு 18. அடுத்த வினா. இந்திய அரசியலமைப்பின் விதி 19 இன் கீழ் எத்தனை வகையான சுதந்திரங்கள் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன? சரியான விடை டி. 6. அடுத்த வினா. வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திர பாதுகாப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை ஏ. சட்டப்பிரிவு 21. அடுத்த வினா. மனிதர்களை சட்டவிரோதமாக வர்த்தகம் செய்தல் மற்றும் கட்டாய வேலை வாங்குதல் ஆகியவற்றை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை பி. சட்டப்பிரிவு 23. அடுத்த வினா. தொழிற்சாலைகள் போன்றவற்றில் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை டி. சட்டப்பிரிவு 24. அடுத்த வினா. மனச்சான்றின்படி சுதந்திரமாக எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றவும்
பரப்பவும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை பி. சட்டப்பிரிவு 25. அடுத்த வினா. சிறுபான்மையினரின் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகளை பாதுகாக்கும் சட்டப்பிரிவு எவை? சரியான விடை சி. சட்டப்பிரிவு 29 மற்றும் 30. அடுத்த வினா. அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? சரியான விடை சி. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் ஆகிய இரண்டிற்கும். அடுத்த வினா. நாங்கள் கட்டளையிடுகிறோம் என்று பொருள்படும் பேராணை எது? சரியான விடை ஏ. செயலுறுத்தும் பேராணை. அடுத்த வினா. சட்டவிரோதமாக காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒருவரை விடுவிக்க பயன்படுத்தப்படும் பேராணை எது? சரியான விடை பி. ஆட்கொணர்வு பேராணை. அடுத்த வினா. அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் சட்டப்பூர்வமாக நிலைநாட்டத்தக்கவையா? சரியான விடை ஏ. ஆம். அடுத்த வினா. அடிப்படை உரிமைகளின் பின்னணியில் அரசு என்ற சொல்லிற்கான இலக்கணத்தை வரையறுக்கும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை டி. சட்டப்பிரிவு 12. அடுத்த வினா. அடிப்படை உரிமைகளுக்கு முரணான அல்லது அவற்றுக்கு குந்தகம் விளைவிக்கும் சட்டங்கள் செல்லாதவை என்று கூறும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை பி. சட்டப்பிரிவு 13. அடுத்த வினா. இந்தியாவில் அடிப்படை உரிமைகளின் காவலன் என்று கருதப்படுவது எது? சரியான விடை சி. நீதித்துறை. அடுத்த வினா. வாக்களிக்கும் வயதை 21 18 ஆக குறைத்த அரசியலமைப்பு திருத்தம் எது? சரியான விடை சி. 61வது திருத்தம். அடுத்த வினா. வெளிநாட்டினருக்கு கிடைக்காமல் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் எவை? சரியான விடை ஏ. சட்டப்பிரிவு 15, 16, 19, 29, 30. அடுத்த வினா. அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பை மாற்றாமல் நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தலாம் என்று தீர்ப்பளித்த புகழ்பெற்ற வழக்கு எது? சரியான விடை டி. கேசவானந்த பாரதி வழக்கு.